ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனலில் எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்க, அவருடைய சமூகத்தை வந்து பாட, அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறார். ஆமென். ஸோ தாவீதை போல நடனமாடி ஏசு அப்பாவை நான் சோதரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உண்மையை நான் ஆராதிப்பேன்னு சொல்லி நல்ல உற்சாகமாக நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏசு அப்பாவை நம்ம சோதரிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அல்லது அவரை துதிக்க நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆமென். ஸோ துதிக்கும் போது எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, நம்முடைய பலவீனம் மாறுகிறது, நமக்கு சுகம் உண்டாக, நமக்கு அடைக்கப்பட்டதான எல்லா வாசல்களும் அவரை நம்ம துதித்து பாடும்போது அது நம்ம முன்பதாக திறக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடலாம். தாவீதை போல் நடனமாடி ஏசு அப்பாவே நான் சோதரிப்பேன்னு சொல்லி நல்லா சந்தோஷமா சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சேர்ந்து பாடலாம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. செய்து சொல்லாமா? தாவீதை போல நடனம் அப்பாவை சோதரிப்பே. ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம். சேர்ந்து சொல்லாம? ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பே. ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம். சேர்ந்து சொல்ல? ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்கூறி தாரே அப்பாவை சோதரிப்பே. சேர்ந்து சொல்லாம? கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்கூறி தாரே அப்பாவை சோதரிப்பே. ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. தாவீதை போல நடனமாடி ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை சோதரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை சோதரிப்பே. ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம், ஏசப்பா சோதிரம் சொல்லாமா? ஏசப்பா இப்போ நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க, என்ன வந்தாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் ஏசு அப்பாவை நான் சோதரிப்பேன். நம்ம வாழ்க்கையை கர்த்தர் நம்ம அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய தீர்மானம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை. நம்ம சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்ல போறோம், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஏசு அப்பாவை நான் சோதரிப்பேன். என்ன
சோதரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், என நன்மைகளை செய்கிறவர். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், இயேசுவே ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். சேர்ந்து சொல்ல ஏசப்பா, ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். ஆமென். ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உண்மையே நாங்கள் என்னாலும் நாங்கள் சோதரி பாண்டவர்கள். ஏன்னா நீர் எங்கள் வாழ்க்கை நன்மைகளை செய்கிறதே அப்பா, நீ நன்மைகளை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி வெறுமையாக ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆமேன், ஆமேன். அப்பா, நம்முடைய பிரசனத்துக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி தகப்பன், நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜ சோத்திரம். ஆமேன், 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 ஆமேன். ஸோ கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஒரு நாளும் சங்கீத பகுதியில் நம்ம தியானம் செய்து வருகிறோம். சங்கீதம் 1, 2, 3, 4 வரைக்கும் நம்ம பார்த்து 5 முடிச்சிட்டோம். ஆமேன், 5 முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம 6வது சங்கீதத்தை நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ 6வது சங்கீதம் நம்ம வாசிக்கலாம். நம்ம வாசித்ததுக்கப்புறம் அதிலிருந்து சில காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ வசனத்தை கேட்குறதுல எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அந்த நாளுக்குரிய வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் தான் நமக்கு வேண்டியதான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் சொல்லும்போதை நான் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஜெபத்தில் மாத்திரம் கிடையாது, நீங்கள் எல்லா ஜெபத்திலும் பங்கெடுக்கலாம். அல்லது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். அல்லது ஜெபத்தில் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் பேசுவார். நம்ம எங்கே போய் ஜெபம் பண்ணாலுமே ஆண்டவர் ஜெபத்தை பதில் தருகிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கும் போது அந்த வார்த்தை நிச்சயம் நம்மை தொடும், அந்த வார்த்தை நம்மோடு பேசும். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மாவே மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவீர். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கொண்டதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வைக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தொடர்ந்து இந்த சங்கீதத்தை பார்த்தோம். ஆமென். ஸோ இந்த சங்கீதம் நம்ம இப்போ பார்க்குறதான சங்கீதம் 6. ஓகே, 6ஆம் சங்கீதம் நம்ம வாசித்தோம். ஸோ இந்த சங்கீதத்திலேருந்து நம்ம சில காரியத்தை பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேர்டு நம்ம பார்த்தோம். சங்கீதம் 4ல் நெகினோத் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த இசைக்கருவியால் அந்த வாத்தியத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் நம்ம வாசித்த இந்த 6ஆம் சங்கீதம் இது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. ஸோ 5ஆம் சங்கீதத்தில் இன்னொரு வேர்டு பார்த்தாங்க. இதில் 4ல் வந்து நெகினோத் அப்படின்னு சொல்லி வேர்டு இருந்துச்சு. 5ல் நெகிலோத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து 6ஆம் சங்கீதத்தில் நெகினோத் என்னும் வாத்தியத்தால் செமினீத் என்னும் ராகத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான செமினீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8வது என்ற இசை சம்பந்தப்பட்டதான ஒரு வார்த்தை. செமினீத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8வது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். கீபோர்டில் வந்து ஒவ்வொரு கார்டு சொல்லும்போது, இப்போ நீங்கள் இந்த ஸ்கேலில் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது
2 இப்படி காட்டினாங்கன்னா டி மேஜர் அப்படின்னு கணக்கு, 2வது நோட் அப்படின்னு. ஸோ இப்படி காட்டினாங்கன்னா 4th, 4வது அப்படி 4வதுன்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எப்படி கீபோர்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி செமினீத் அப்படின்னா 8வது அப்படின்னா அந்த 8வதுன்னு சொல்லிட்டு அந்த இசை சம்மந்தப்பட்டதான ஒரு வார்த்தையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வேதாகம அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, குறைந்த சுதியை அந்த இசைக்கருவியோடு சம்மந்தப்பட்டு பேசும்போது குறைந்த துணியில் வாசிப்பதை குறிக்கலாம்னா கொஞ்சம் குறைந்த துணி மெலோடியாக நீங்கள் ப்ளே பண்ணலாம், மெலோடியாக இது சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்டதான காரியங்களை குறிப்பதற்காக இந்த செமினீத் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்தப்பட்டுக்கிறாங்க. இது தாவீதினுடைய நெருக்கத்தின் ஜெபம் போன்று காணப்படுது. நாம இந்த சங்கீதத்தை பார்த்தோம்னா 1ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் பாதையை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிறார். ஆமே. ஸோ இந்த சங்கீதம் வாசிக்கும்போது இது எரேமியா தீர்க்கதரிசி எப்படி ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம சொன்னால், எரேமியா எப்போவுமே அழுகையின் தீர்க்கதரிசின்னு சொல்ல வேதாகமம் நம்ம சொல்லுது. ஏன் அழுகையின் தீர்க்கதான்? அவர் தேசத்தை குறித்தான ஒரு பக்தி வைராகியம் உள்ளவராகும். ஸோ தேசத்தை குறித்தான ஒரு அழுகை. ஸோ அந்த பாரமுடைய நபராக இருந்தது போல் இந்த தாவீது என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நெருக்கத்தினால் ரொம்ப ஒரு அழுகையின் சூழ்நிலை, ஒரு நெருக்கத்திலேருந்து ஒரு ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா அந்த சூழ்நிலை இருந்தால் தான் அதோடைய வலி என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம நிறைய இடத்துல அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணல. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் தான் அந்த பிரச்சனை எவ்வளோ கஷ்டமானதுன்னு சொல்லி நம்ம தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இக்கட்டான மிகவும் நெருக்கம். ஸோ அந்த நெருக்கத்தின் நடுவில் தாவீது இருக்கார். ஸோ அந்த தாவீது என்ன சொல்கிறாருன்னா அந்த சங்கீதம் 7 வரைக்குமே தன்னுடைய காரியத்தை தன்னுடைய சரீர பலவீனத்தை பற்றி பேசுகிறார். சரீர பலவீனம், அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய நெருக்கம், துன்பம், வியாதி. ஸோ இது ஃபுல்லாகவே தாவீது என்ன பண்ணுறாருன்னா பேசிகிட்டே இருக்கார். இந்த 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருக்கத்தை தான் சொல்கிறார். சத்துருக்களால் வந்த அந்த நெருக்கத்தை சொல்கிறாரு. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதா அந்த வியாதி நிமித்தம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ அதை சொல்கிறாரு. தன்னுடைய ஆத்ம வியாகுலத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், ஆரம்பத்தில் எப்படி தொடங்குறாருன்னா கர்த்தரிடத்தில் முறையிடுறார். அவன் நம்ம வாசிக்கும் போது தெரியுதில்ல, கர்த்தரிடத்தில் முறையிடுறார். என்னென்னா இப்படி ஆண்டவர் என் சூழ்நிலை இப்படி, என் நெருக்கம் இப்படி, என் சரீர வியாதி இப்படி, என்னுடைய பலவீனமாக இருக்குது, 2வது என் ஆத்ம வியாகுலப்படுது, சத்துருக்களால் வருகிற தூசண வார்த்தை ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்தில் முறையிடுகிறேன். ஸோ இந்த பிகினிங்கில் முறையிடுறாரு. இந்த எண்டில் என்ன முடிவில் சங்கீதத்தில் அந்த 8லேருந்து 10 வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதித்து பாடுறார். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளோ சூழ்நிலை மோசமாக இருந்தாலுமே கர்த்தர் நம்ம துதித்து பாடும்போது அந்த சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஜெயமாக மாற்றுவார். அந்த நெருக்கத்தை இயேசுவா நமக்கு அற்புதமாக மாற்றி தருவான்னு சொல்லிட்டு அந்த நெருக்கத்தில் தேவனை துதித்து பாடுகிறார். ஆமாம். இன்றைக்கு நம்ம அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம வாழ்க்கையில் தாவீதை போன்ற தாவீதுக்கு சரீரத்தில் வியாதி, 2வது ஆத்ம வியாகுலம், உள் மனதில் ஒரு சமாதானமற்ற நிலை, 3வது மனிதர்களால் தூசண வார்த்தையினால் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அநேகர் கலந்து போய் இந்த 3மே சிலருக்கு இருக்கலாம். 3 சொன்னல இந்த 3 காரியம் நிறைய பேருக்கு இருக்கலாம். அல்லது இதில் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் சிலருக்கு சரீரத்தை வியாதியோடு நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா மனிதர்களால் காயப்பட்டு ஸோ அவங்க சொன்ன தூசணமான வார்த்தைகளாகட்டும், அல்லது அவர்கள் ஏமாத்தினதாகட்டும், அவர்கள் மூலம் எந்த சூழ்நிலை கஷ்டப்படுத்தணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்ட நபர்களாக நீங்கள் இருக்கலாம். அல்லது மனதுக்குள்ளே சமாதானமே இல்லாமல் ஒரு வெறுமையோடு நீங்கள் இந்த சேனலை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆமாம், இந்த நெருக்கத்தில் தாவீது சொல்கிற மாதிரி என்ன சொன்னார்னா 8ஆம் வசனம் பாருங்கள். அவனுடைய விசுவாசத்தை அவ்வளோ பாரத்தையும் அதுக்கு முன்பதாக இயேசுப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இத்தனை பேர் ஆமைன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கிறார். ஆமை, உங்களுக்கு அந்த நிச்சயம் வேணும். நீங்கள் நெருக்கத்தில், இக்கட்டில், வியாதியில், துன்பத்தில், வேதனையிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் விசுவாசமானது உங்கள் உள் மனசு சொல்லணும், என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என் அழுகையின் சத்தத்தை ஏசப்பா கேட்டார். பொருளாதார நெருக்கடியாக என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அது மாத்திரம் கிடையாது, என் விண்ணப்பத்தையும் அவர் கேட்டார். அழுகையின் சத்தத்தையும் கேட்குறாரு. நான் அவருடைய இடத்துல என்னென்ன முறையிடணும், என்னென்ன காரியத்தை நான் அவர்கிட்ட சொல்லணும், என் விண்ணப்பத்தையும் கேட்டார். 3வது என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். எத்தனை பேர் ஆமை இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன், உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம்
எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் தாவீதை போன்ற சரீரத்தில் வியாதி, மனதில் சமாதானம் இல்லை, மனிதர்களால் வந்த சோதனைகள் எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் தாவீதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டது, மனிதர்களிடத்தில் போகாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன், தெய்வ சமூகத்துக்கு போங்க. ஜெபம் முடிக்கும்போது ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். தாவீதிலும் கற்றும் நல்ல குணம், அவரை துதித்து பாடின. ஆமென். ஸோ எப்படி துதிக்கிறான்? என் கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டான்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான். அவ்வளோ நேரம் 7 வசனங்கள் என்ன பண்ணுற பாடுகளாக சொல்லி வியாகுலப்பட்டிருந்தாலுமே ஒரு நல்ல காரியம் என்னென்னா, அவ்வளோ சூழ்நிலை மோசமாக இருந்தாலுமே அவன் விசுவாசிக்கிறான். தேவன் என்ன விசுவாசிக்கிறேன்னா, என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் தேவன் என்னை கைவிட மாட்டான், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதனால் சொல்லலாம், என் பகைஞர் எல்லாரும் வெக்கி என்ன அப்போ எனக்கு விரோதமாக பண்ண எல்லா மனிதர்களும் வெக்கப்பட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா வெக்கப்பட்டு போயிடுவார்னு சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் தாவீது சொல்கிறார், அக்கிரமக்காரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு ஒரு தைரியமாக சொல்கிறான். ஸோ அதனால் இப்படிப்பட்ட பலவீனத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும், எல்லா பலவீன இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். காரணம், இப்போ நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், எனக்கு சுகத்தை தருவார், என் தேவைகளை சந்திப்பார், என்னை பராமரிப்பார்னு சொல்லி ஒரு நிச்சயத்தோடு நம்ம ஜெபத்தை முடிக்கணும். ஒரு நாளும் பாரத்தோடு ஜெபிக்கிற முறையோடு அப்படி மாத்திரம் கிடையாது. விசுவாசமான வார்த்தைகளை அந்த வாழ்க்கையில் வாழ்த்து காட்டணும். விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசமான வார்த்தைகள் நீங்கள் பேச உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வார்த்தை மாம்சமாய் மாறும். ஆமென். ஸோ தாவீதிலிருந்து நல்ல காரியம் கற்றுக்கொண்டோம். பிரச்சனையில், நெருக்கத்தில், சூழ்நிலையில் நம்ம தேவ சமூகத்தில் முறையிட்டாலும் நம்ம அவரை துதித்து பாடணும். விசுவாசம் உள்ள வாழ்க்கை. விசுவாசமாக தாவீது பேசாரு, கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு, என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார்னு சொல்லி அந்த நிச்சயம் வேணும். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்கள் அழுகையின் சத்தத்தை, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். ஸோ நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்மை மிகவும் நேசிக்கிறதா நல்ல ஒரு கடவுள். ஒரு நாள் யாரையும் வெறுக்கிறதே கிடையாது. அவரிடத்தில் வருகிற யாரையுமே அவர் புறம்பே தள்ளுவதே கிடையாது. உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பது தேவ சித்தம். நீங்கள் சுகமாக விடுதலையாக இருப்பது தேவ சித்தம். சுகத்தை பேசுங்க, விடுதலை பேசுங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. முடியாதுன்னு சொல்லி சாத்தியமே இல்லை அப்படியெல்லாம் பேசாமல், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் விடுதலையோடு விசுவாசமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமென். தகப்பனுடையது எல்லாமே நம்முடையது. தகப்பனோட வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் எல்லாம் நம்முடையது. இப்போ குறைவுகள் நடுவில் இருந்தவனா குறைவுகள்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் சொல்லி விடுதலையை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? ஆமென். இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த சங்கீதத்தின் மூலம் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, தாவீது தன்னுடைய நெருக்கத்தில் எவ்வளோ சூழ்நிலை நெருக்கமாக இருந்தாலும் அப்பா அவன் துதித்து பாடுற ஆண்டவரே, விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுனது போல எங்கள் நெருக்கத்தின் நடுவில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தகப்பனாகிய தேவன் அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் பேசுகிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை பேசுகிறோம். மாலை செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே, உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிற ஆண்டவர், எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். சரீர வியாதிகள் மாறட்டும். மனதுக்குள்ள இருக்கிறதான தகப்பின் சமாதானம் மற்ற சூழ்நிலை மாறி தெய்வீக சமாதானம் எல்லாருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, மனிதர்களால் வந்த சோதனைகள் எல்லாம் மாறி அப்பா தேவன் தாமே சமாதானத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளை இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இங்கே எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. இது எல்லாரையும் மறைத்துக் கொள்ளுங்க. இப்படி கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி விரும்பியாக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணி நல்லா வர்ஷிப் பண்ணி நம்ம தேவ வார்த்தைகளை கேட்கலாம். சங்கீத பகுதியில் நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். அதிகமாக தாவீதின் சங்கீதம் அதிகமாக இருக்கும். ஸோ சங்கீதங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அதிகம் பார்த்துட்டே இருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து வர நாட்களில் சங்கீதங்கள் பெரிதாக நிறைய வசனங்கள் இருந்துச்சுன்னா 10 வசனங்களாக நம்ம பார்ப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.